அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. நம்ம தூத்துக்குடியில் வந்து நம்ம தொழுவம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அதை போய் சொல்லுங்கண்ணா. என் பேர் வந்து அருண்குமார். சரி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீகுண்டம் தாலுகா பத்மநாதமங்கலத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்க. ஆமாம், இது வந்து எங்கள் மாமூட்டு மாடு தான். 2 வருஷம் சேர்ந்து தான் பார்க்கும். சரிங்க. இது எங்கள் மாடு தான் இது. சரிங்க. இப்போ தூத்துக்குடி நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த சுற்று வர பகுதியில் நிறைய தொழுவை பார்க்க முடியுது. நிறைய அளவில் வந்து மாடுகளை நிறைய பேர் வளர்த்துட்டு வராங்க. கண்டிப்பாக. ஸோ நம்ம தொழிலில் வந்து எத்தனை மாடுகள் இருக்குண்ணா? எங்கிட்ட ஒரு 150 மாடு இருக்குது. 150. ஆமாம். இது எல்லாமே என்ன ரகம்ண்ணா? நாட்டு மாடுல? இது நாட்டு மாடு. நாட்டு மாடு பரமக்குடி ரகம். பரமக்குடி. ஆமாம், கீழ்காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாட்டு ரகம் இது. சரிங்க. இந்த மாட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்கள் எத்தனை தலைமுறையாக இதை வளர்த்துட்டு வரீங்க? இது தாத்தா காலத்திலேயே கொடுத்த மாடு. தாத்தாக்கு அப்புறம் மாமாக்கு அப்புறம் நம்ம அத்தான் இப்போ நம்மகிட்ட இருக்கு. அப்படி இருக்கு. 3 தலைமுறையாக இருக்குது. 3 தலைமுறையாக இருக்குது. 3 தலைமுறையாக? 3 தலைமுறையாக இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாடு சொல்லியிருந்தீங்க? 150 மாடு. 150 மாடு. ஆமாம். ஸோ படிப்படியாக வந்து மாடுகளை வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் 150 மெயின்டைன் பண்ணுறது என்ன காரணம்ண்ணா? மேய்ச்சல் காரணமாக. முன்னாடி மாதிரி மலைக்கெல்லாம் போக முடியாது. மேய்ச்சல் குறைவாக அவ்வளோ மாடு வந்து ஒரு ஆள் சமாளிக்க முடியாது. மாடு 300 மாடுலாம் இருந்திருக்கு. சரி. அதான் மேய்ச்சிருக்காப்புல, மாமா மேய்ச்சிருக்காப்புல. அவங்க குடும்ப பிள்ளைகள் காரணத்தினால கொஞ்சம் சூழ்நிலை குடும்பத்து செலவுகளுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. நம்மளால முடிந்த அளவுக்கு மாட்டை கையில் வச்சுக்கிட்டாங்க. சரி. சரி. இப்போ தலைமுறையாக வளர்க்குறீங்கன்றப்போ மாடுகளுக்கும் உங்களுக்கான ஒரு பந்தம் வந்து அது அதிகமான ரிலேஷன்ஷிப் இருக்கு. கண்டிப்பா. ஆமாம், நல்ல பாசங்கள். இப்போ எங்களை தவிர இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பாயும். கண்டிப்பாக. ஆனால் இப்போ எங்ககிட்ட மாடு எங்கிட்ட சொன்னபடி கேட்கும். நாங்கள் சவுண்டு கொடுத்தோம்னா மாடு சவுண்டு நிற்கும். சரி. ஏற்று பார்க்கும். நிறைய மனுஷனுங்கிட்டு இதுவும் தான் அதிகமாக பாசமாக இருக்குது. பெருமைக்கு சொல்லக்கூடாது. மனுஷன் வந்து என்னைக்கா இருந்தாலும் மிருகம் தான். இது வந்து அப்படி கிடையாது. இது மிருகம். நம்ம சொல்லுதான் பேர் மிருகம்னு, ஆனால் இதுதான் ரொம்ப பாசமாக இருக்கும். சரி. இப்போ குடும்பத்தில் ஒருத்தராக வந்து மாட்டை பார்க்குறீங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த மாடு வந்து உங்களுக்கு என்ன திருப்பி கொடுக்குதுங்க? எங்களுக்கு எப்படி சொல்ல, எங்களை இப்போ அதுதான் வளர்த்துக்கு எங்களை வழக்கு. எங்களுக்கு வாழ்வாதாரமே அதான். நாங்கள் அதை நம்பி தான் இருக்கோம். சரிங்க. இப்போ அதை விட்டால் எங்களுக்கு வேறு வேலையும் இல்லை. நாங்கள் வந்து படிக்கவும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. அதனால் எங்களுக்கு அதான் வாழ்வாதாரம். இதில் இப்போ 50 கன்று போடுதுன்னா அதில் 20 கன்று பொட்டை கண்டி போடுதுன்னா 10, 20, 30 கன்று காலக்கன்று போடும். அந்த காலக்கன்று ரேக்லா ரேஸுக்கு, ஜல்லிக்கட்டுக்கு விருப்பப்பட்டு வாங்குறவங்க வாங்குவாங்க. இது வந்து நாங்கள் வந்து ஒரு வீட்டோட ஒரு ஆளை தான் பார்க்கும். சரிங்க. ஆனால் எங்கள் தொழில் எங்களை காப்பாற்று, அதை காப்பாற்றுது. சரி. இப்போ இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காலை இருக்குது, கிடேரி இருக்குது, நிறைய மாடுகள் இருக்குது, பசு மாடு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இதில் பால் கறக்கிறது உண்டா? வெறுமனே பட்டி போட்டு அது மூலமாக அது பால் தரும். எல்லா மாடும் தரும்னு சொல்ல முடியாது. எல்லா மாடும் ஒரே டைப்பில் இருக்காது. அமர்ந்த பசு இருக்கும், கொஞ்சம் வேகம் பிடிச்ச பசு இருக்கும். சரிங்க. அதனால ஒரு சில பசு தான் பால் தரும். சரி. இப்போ தூத்துக்குடியில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து வாழ்வாதாரத்துக்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் போய் மேய்ச்சலுக்கு போவாங்க. ஆமாம், நாங்களே இங்கே வாஞ்சி, மணியாச்சி, இந்த மீனாட்சிப்பட்டி, வாவக்குளம், சவராமங்கலம், சாமியாத்து, பேரூர், இப்படி பக்கத்தூர் எல்லா ஊருக்கும் மாடு மேய்க்க போயிருக்கோம். மாடு கொண்டு போயிருக்கோம். சரி. இப்போ மலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறதுக்கு கவர்மெண்ட் சார்பில் அலோடு இல்லை? அலோடுலாம் கிடையாது. அலோடு. நீங்கள் எங்கெல்லாம் பிரதானமாக மேய்ச்சல் எங்கே போதுங்க? இப்போ எங்கள் ஊர் வயக்காடு, அந்த பக்கத்தூர் வயக்காடு. சரி. இப்படி வயக்காட்டுக்கு ஓட்டிட்டு போய் அங்கே மேய்ச்சிட்டு காலையில் ஒரு 9 மணி 9:30 மணிக்கு பத்துவாங்க. போயிட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 5, 6 மணிக்கு பற்றி கொண்டு ஒரு 7 மணிக்குள்ளே தொழில் கொண்டு அடைச்சிருவாங்க. சரி. இதுதான் நம்மளுக்கு இது. மற்ற இடத்துல நிலத்துல போயிட்டு இந்த பட்டி போடுறது, கடை போடுறதுலாம் இருக்கு இல்லையா? அது வந்து இந்த மாடுல வச்சு ஒன்று ரொம்ப நாளாக பழக்கத்தில் இருந்த மாடு வந்து ஊராக நவுட்டி கொண்டு போகல. அந்த மாடு வந்து வயக்காட்டில் கடை போடலாம். இந்த மாடுல வந்து இரும்பு தொழிலே அடைச்சி பழகிட்டோம். ஆள் முகத்தை கண்டா திடீர்னு அடிச்சுட்டு ஓடிடும். இப்போ எங்களை கண்டா மாடு நிற்கும், உங்களை கண்டா நிற்காதுல. சரி. அந்த கணக்கில் தான் இருக்குது. புது ஆளை கண்டா மாடு மிரண்டுரும். அதனால வெளியூர்ல போட்டு படுக்க முடியாது. இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த பக்கத்து ஊர் சவராமங்கலம்னு ஒரு ஊரில் மாடு போட்டிருந்தோம். நைட்டுக்கான பன்றி வந்துச்சு. மாடு போகிற நைட்டே வீட்டுக்கு வந்துட்டு. சரி. இப்போ டெய்லி வந்து மேய்ச்சலுக்கு போகிறதுனா ஒரு ஆள் நம்ம தேவைப்படும். நம்ம வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் ரேக்லாக்கு வந்து மாடுகள் கன்றுகளை கொடுக்குறீங்க. கண்டிப்பாக. இந்த தினசரி இந்த மாத வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நம்ம தேவைப்படுதுன்றப்போ அவங்களுக்கு ஒரு கூலின்றது நம்ம கணக்கில் வைப்போம். அவங்களுக்கான வருமானம்லாம் எப்படி கொடுக்குறீங்க இந்த மாடுங்க? இந்த மாடுகளை பொறுத்தளவில் கூலி கொடுத்துலாம் மாடு வந்து சமாளிக்க முடியாது. அது வந்து 500 மாடு 1000 மாடு வச்சிருக்காங்க, கூலி கொடுத்து பண்ணலாம். நம்ம வந்து அண்ணா பார்த்தீங்கன்னா 150 மாடு 200 மாடு தான் வச்சுக்கிற முடியும். நம்ம சொந்த ஆள் பார்க்குறது தான் நல்லது. ஆனால் எங்களுக்கு வருமானம் இந்த சாணி வந்து கேரளாக்காரங்க வந்து
தென்னந்தோப்புக்கு வாங்கிட்டு போயிருவாங்க. நம்ம இடத்துல வந்து வீட்லேயே வந்து அவங்களே வலிச்சு வாங்கிட்டு போயிருவாங்க. 10 நாளைக்கு ஒருக்க ஒரு 2000மோ ஒரு 1500 ரூபாயோ கிடைக்கும். வீட்டு செலவுக்கும் ஓடும். அது போக இல்லைன்னா ஒரு கண்ணுக்குட்டி நம்ம ஒரு ஆத்திர வருஷத்துக்கு கண்ணுக்குட்டி தான் வைப்போம். காலங்கன்னு யாரும் விருப்பப்பட்டு கேட்டிங்கன்னா இப்போ மதுரையிலேருந்து வராங்க, கம்பத்துலேருந்து வராங்க, சிவகங்கையிலேருந்து வராங்க, ராமநாட்டிலேருந்து வராங்க, அவங்க கண்ணுக்குட்டி காலங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கண்ணுக்குட்டி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விலை சொல்லுவோம். 15,000 சொன்னால் 14 ரூபாய்க்கு விற்கும். சில கண்டி 17 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கும். ஒவ்வொரு பெரிய காலில் இருக்கும். ஒவ்வொரு நேரத்துக்கும் இப்போ வந்து நிறம் தான் ஓட போகிறதும் கிடையாது. இப்போ உள்ள நிறம் தான் மவுஸ் ஆகி வச்சுப்போம். சரிங்க, காலக்கண்டு கொடுக்குறதா சொல்கிறீங்க, கிடரி கண்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கொடுப்போம். இல்லை எங்களுக்கு தேவை, எங்களுக்கு காசு தேவைன்னு கண்டிப்பாக வரையில் கண்டிப்பாக கொடுத்தாகும். எங்களுக்கு நம்ம அதை வச்சு நம்ம பொழப்பு நடத்தோம். அதனால கண்டிப்பாக கொடுத்தாகும். ஒரு சூழ்நிலை வந்தால் கொடுத்தே ஆகும். சரி, ஆமாம், கண்டிப்பாக. சரிங்க, இப்போ கவர்மெண்ட் சார்பில் வந்து இந்த மாடு மேய்க்கிற கிடாரிகளுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படி நீங்கள் அப்படி சொல்லுறது பார்த்தா பொதுவாக இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த மான் அதுவும் கிடக்குனால காட்டில் நாயுலே அதிகமாக கண்ணுக்குட்டியிலே வேட்டையாடிடும். சரி, அதனால் கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு தான் அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க மாடு மேய்ச்சா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு மாடு கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. சரி, இந்த காட்டில் எங்கள் ஊரில் ஒரு 400 மாடு கிடக்கு காட்டில். சரி, இப்போ காட்டில் வந்து அலோவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா மேய்ச்சலுக்கு? ஆனால் அது அலோவ் பண்ண வேண்டாம். என்ன காரணம் கேளுங்க, மலைக்கு போனால் மாடு வராது. காட்டுக்கு போனாலே வர மாட்டேங்குது. மலை உள்ள போயிட்டு அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. வெளியே கிடக்க மாடே வர மாட்டேங்குது. சரி, மலை உள்ள போனால் யார் மாடு எந்த மாடும் தெரியாது. அது இங்கே கிடக்குன்னு சொல்ல முடியாது, அது வல்ல நாட்டில் கிடக்குன்னு சொல்ல முடியாது. சரிங்க, இப்போ நம்ம சுற்று வட்டார பதில் மொத்தமாக எத்தனை மாடுங்க இருக்குங்க இது மாதிரி? உங்கள் சுற்று வட்டாரத்தில் ஒரு 5000 மாடு வரும். எங்கள் ஊர் மாடும் அதிகமாக இருக்குது. இங்கே கூட சுற்றுப்பட்டில் நம்ம ஊர் தான் அதிகமான மாடு. நிறைய தொழுவில் எல்லார் வீட்லேயுமே 200 மாடு 150 மாடு இருக்குது. ஆனால் ஊரில் மாடு அதிகமானது இந்த ஊர் தான். ஆனால் பக்கத்து ஊரில் எல்லா ஊர்லேயும் மாடு இருக்குது. சரிங்க, இப்போ 150 மாடு வச்சுருக்கீங்க. இப்போ மாடு பார்த்தீங்கன்னா பிரதானமாக மேய்ச்சல் தான்றப்போ இந்த மழை வர்றது, இந்த வறட்சியான காலகட்டம், அந்த காலகட்டத்தில் எப்படி சமாளிக்கிறீங்கண்ணா? வறட்சியான காலகட்டத்தில் பக்கத்தூருக்கு பற்றிட்டு போயிடுவோம். சரி, ஆமாம், அப்படி பக்கத்தூர் பேரூர், சவராமங்கலம், சாமியாத்து, இப்படி பக்கத்தூர் ஒவ்வொரு ஊர் இருக்குது. இந்த சொந்த பந்தத்தை வச்சு மாட்டை அங்கே கொண்டு பட்டி போட்டு அங்கேயே நாங்கள் மேய்ச்சி அங்கேயே அடைச்சிருவோம். சரிங்க, நம்ம போன வருஷம்னா எங்கள் மாடு சாமியாத்தில் கிடந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் சவராமங்கலத்தில் கிடந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் ரொம்ப கோடை. ஆற்றுலையும் பாதி மாடு மேய்ஞ்சிச்சு. எங்கள் ஸ்ரீகுண்டம் தாமிரபரணி ஆற்றுல இங்கேயும் மேய்ஞ்சிச்சு. மணியாச்சி, செக்காரக்குடி, இந்த லைன்லாம் மாடு மேய்ஞ்சிச்சு. ஆமாம், மலைகள் அந்த புரட்டாசி ஐப்பசி மாதம் மழை தண்ணி வரையில் எங்கள் மாடு எங்கள் ஊருக்கே வந்துடும். இங்கே வந்து அவங்கவுங்க மாட்டுக்கு அவங்கவுங்க அடையாளம் போட்டு என்னென்ன இன்சில் போடணுமோ இன்சில் போடுவாங்க. சிலவங்க காது இருப்பாங்க. இப்போ நம்ம மாட்டுக்கெலாம் காது தான் இருப்போம். இப்போ நம்ம அத்தா மாட்டுக்கு வந்து 2 காது முனக்க 2 காது நல்ல கத்தி மாதிரி சீவிடுவாங்க. ஆமாம், வச்சுருவாங்க. நம்ம மாட்டுக்கு 2 காது முனக்காது வெட்டி இடது காது ஓட்டை. என் தம்பி மாடு தான் இது. அது MVன்னு அவன் அப்பா பேரும் அவன் பேரும் இன்சில் போட்டு விட்ருவாங்க. இப்படி ஒவ்வொரு அவங்கவுங்க அடையாளத்தை அவங்கவுங்க போட்டுருவாங்க. அது அந்த அன்னைக்கு இப்போ அப்பி மாதம் காட்டுக்கு போகிற மாடு சித்திரை மாதம் தான் எங்களுக்கு வரும். நாங்கள் காட்டிலே தான் இருக்கும். எல்லாரும் மாடும் ஒன்றா, அந்த 5000 மாடு ஒன்றா சேர்ந்துடும். அவங்கவுங்க மாடுலாம் எந்த மாடுமே பிரிஞ்சுலாம் கிடக்காது. எல்லா மாடும் இங்கே தான் தனித்தனியாக கிடக்குமே தவிர அங்கே எல்லாம் மாடும் ஒன்றா தான் கிடக்கும். நாங்கள் 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க பைக்கில் போய் பார்ப்போம். எந்த மாடு ஈனி இருந்துச்சு, எதுவும் பாலுக்கு ஒரு மாடு தேவைன்னா கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு வருவோம். இல்லைன்னா அந்த மாடு அங்கே வச்சே கண்ணுக்குட்டிகளுக்கு அங்கே வச்சே அடையாளம் போட்டுருவோம். இன்சில் போடாதவங்க மட்டும் தான் போட முடியாது. மற்றபடி நம்மள மாரி ஆதார் கார்டுக்கு அங்கே வச்சு அடையாளம் போட்டுருவோம். ஏன்னா இந்த திருப்பிலாம் எனக்குலாம் 15 ரூபாய் மாடு வரவே இல்லை. நான் இந்த திருப்பி நான் மாடே மேய்க்கிறேன். நம்ம எல்லாரும் மாடு மேய்க்காங்க. நான் மாடு மேய்க்கவில்லை. ஒரு 10 ரூபாய் தான் வந்திருக்கு. இந்த 10 ரூபாய் பேர்த்தால என்னால் போகுது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. காட்டுக்கு போன மாடு மாடு அங்கே போகுதுன்றப்ப திருட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? அது கண்டிப்பாக ஆமாம், கண்டிப்பான முறையில் நடக்கும். மாட்டுக்கு அதுக்காண்டி நான் சொல்ல முடியாது. 15 ரூபாய் எனக்கு 5 ரூபாய் தான் வரும். 10 போனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூலக்கரையில் ஒரு 4 பஸ் நாங்கள் தான் வாங்கினோம். அந்த மாட்டில் எனக்கு ஒரு மாடு கூட வரல. கண்ணுக்குட்டியும் வரல, மாடு வரல. சரி, வருஷத்துக்கு எப்படி சொல்ல, மாட்டு செமந்த மாட்டுக்காரங்களுக்கு 2 வரும் 2 போகும், எல்லாமே நடக்கும். இப்போ இந்த 150 மாட்டில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் சராசரி எத்தனை கன்று வெளியே கொடுப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். ஒரு 35 கன்று 40 கன்றுக்குள்ளே போகும். சரிங்க, மெயினாக வந்து இந்த மாடுகளை வந்து எதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க நம்மகிட்ட? மெயினாகவே இப்போ ஃபுல்லாமே இப்போ ரேக்லா ரேஸு தான். எல்லாருமே ஆசைப்பட்டு வளர்க்குறது பூராமே ரேக்லா ரேஸுக்கு. ஏதாட்டும் இப்போ மஞ்சு விரட்டுக்கு, ஜல்லிக்கட்டுக்கு அது விருப்பப்பட்டவங்க யாரும் சிவகங்கை மதுரையிலேருந்து வந்தாங்கன்னா நம்ம நட்பு மூலியமாக அப்படி வாங்கி கொடுப்பாங்க. ஆமாம், ஜல்லிக்கட்டு போகலாம். அது இப்படி கண்டுலாம் நல்லா பார்க்க நல்லா லுக் இருக்கும். நிறைய நிறவெட்டுகள் கண்டுகள் வந்து ரொம்ப லுக் இருக்கும். அதனால கண்டிப்பாக அதை வாங்கிட்டு போவாங்க. அதிகமான மாடு எங்கள் ஊரில் நிறைய மாடு ஓடி இருக்கு. சரிங்க, ரேக்லா ரேஸுக்கு எல்லா ஊர்லையும் எல்லார்ட்டையுமே. இப்போ ரீசெண்டாக கூட இந்த கார்சேரி பந்தயத்தில் நம்ம ஊர் மாடு தான் ஒரு முதல் மாடு. அதில் 3வது வர மாடு நம்ம ஊர் மாடு தான். நிறைய மாடு ஓடி இருக்கு. ஓகே, ஆமாம். சரிங்கண்ணா,
இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. நாட்டு மாடு வளர்க்குறதும் அந்த மலை மாடுகளை எப்படி மேய்ச்சல் கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை எங்கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நன்றி. நன்றிண்ணே.